ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸாம்பிள் 3.73. எடுத்துக்காட்டு 3.73. ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னா ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறத சரி பார்க்கணும். சரியா? ஸோ ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏபி டிரான்ஸ்போஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிருவோம். ஏபி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏபினா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். சரியா? ஏங்கிறது என்னது? 1 2 1 2 -1 1, அதாவது 2 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது. 2 ரோ 3 காலம் இதோட ஆர்டர். அதேமாதிரி பி அப்படிங்கிறது என்னென்னா 2 -1 -1 4 0 2, அதாவது 3 ரோ இருக்குது, 2 காலம் இருக்குது. இதோட ஆர்டர் 3 × 2. ஸோ 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அதோட ஆர்டர்ஸை இந்த மாதிரி எழுதிக்கணும். ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் தான் இதை மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ கிடைக்கிற ரிசல்ட் எப்படி இருக்கும்? 2/2 மேட்ரிக்ஸாக கிடைக்கும். ஸோ 2/2 மேட்ரிக்ஸ் அப்படின்னா 2 ரோ 2 காலம் இருக்கும். சரியா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணலாமா? 1 × 2 2, 2 × -1 -2, 1 × 0 0. அதேமாதிரி இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 × -1 -1, 2 × 4 8, 1 × 2 2. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 4, இந்த -1 -1 1, 1 × 0 0. அதேமாதிரி இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 × -1 -2, -1 × 4 -4, 1 × 2 2. ஸோ இந்த ரெண்டுக்கு இந்த 2 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். 8 2 10, 10ல் 1 போச்சுன்னா 9. ஸோ 1 + 4 5 இங்கே போட்டுக்கிறோம். இந்த ரெண்டுக்கு இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு, மிச்சம் 4 மட்டும் இருக்கும், -4 மட்டும் இருக்கும். இது என்னது? ஏபி. ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸ் ரிசல்ட் கிடச்சது இல்லையா, இந்த மேட்ரிக்ஸ்க்கும் டிரான்ஸ்போஸ் போட்டுக்கோங்க. டிரான்ஸ்போஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரோவை காலமாக மாற்றி எழுதுறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 0 9 அப்படிங்கிறது ஒரு ரோ, 5 -4 அப்படிங்கிறது ஒரு ரோ. சரியா? இதை அப்படியே மாற்றி காலமாக மாற்றுறோம் பாருங்கள். 0 9ங்கிறத இங்கே ரோவாக இருந்த ரோ 1 இருந்ததை இங்கே காலம் 1 மாற்றுறோம். அதேமாதிரி 5 -4 இங்கே ரோவாக இருந்ததை அப்படியே இப்படி காலமாக மாற்றுறோம். சரியா? ஸோ இதுதான் ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸோட ஆன்சர். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன சொல்கிறாங்கன்னா பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பி டிரான்ஸ்போஸையும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு பி டிரான்ஸ்போஸ்னால் என்னென்னு தெரியணும், அப்புறம் ஏ டிரான்ஸ்போஸ்னால் என்னென்னு தெரியணும். ஸோ பி டிரான்ஸ்போஸ் பண்ணலாமா? பிக்கு டிரான்ஸ்போஸ் போட்டால் பி வந்து என்னது? இதானே, இது ரோ 1, இது காலம் 1, சாரி இது ரோ 1, இது ரோ 2, இது ரோ 3. இதுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டால் எப்படி மாறும்? ரோ 1 காலம் 1 மாறிடும். ஸோ இங்கே பாருங்கள், காலம் 1 மாறிடுச்சா? இங்கே -1 4 என்ன ஆகிடும்? காலம் 2 மாறிடும். இங்கே 0 2 ரோ 3ல் இருக்குது, இங்கே காலம் 3 மாறிடும், 0 2ன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ஏ டிரான்ஸ்போஸ்க்கு என்ன பண்ணணும்னா இங்கே என்ன இருக்குது? 2 ரோ இருக்கா, ரோ 1 ரோ 2. இங்கே டிரான்ஸ்போஸ் போட்டால் அப்படியே காலம் 1 காலம் 2 மாறிடும். ஸோ இங்கே ரோ 1 இருக்க 1 to 1 இங்கே காலம் 1 மாறிடும். அதே மாதிரி இங்கே ரோ 2 இருக்க 2 -1 1 காலம் 2 மாறிடும். ஓகே, பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நல்லா கவனிக்கணும், எது ஃபஸ்ட்டு இருக்கோ அதை தான் ஃபஸ்ட் எழுதணும். மாற்றி எழுதுனா ரிசல்ட் மாறி தான் வரும். புரியுதா? பி டிரான்ஸ்போஸ் முதல்ல இருந்தால் பி டிரான்ஸ்போஸோட வேல்யூ தான் முதல்ல எழுதணும். பி டிரான்ஸ்போஸோட வேல்யூ என்ன? 2 -1 0 -1 4 2 இன்டூ ஏ டிரான்ஸ்போஸோட வேல்யூ என்ன? 1 2 2 -1 1 1. ஸோ 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ஆர்டர்ஸை செக் பண்ணணும். இதில் எத்தனை ரோ இருக்குது? 2 ரோ இருக்குது. எத்தனை காலம் இருக்குது? 3 காலம் இருக்குது. அதே மாதிரி இதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3 ரோ 2 காலம். சரியா? 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர், ரெண்டாவது மேட்ரிக்ஸோட ஆர்டர் இது ஈக்குவலாக இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணலாம். கிடைக்கிற ரிசல்ட் 2/2 இருக்கும். ஸோ 2/2 மேட்ரிக்ஸ் போட்டுக்கிட்டோம். இந்த 2 இந்த 1 மல்டிப்ளை பண்ணால் 2, இந்த -1 2 மல்டிப்ளை பண்ணால் -2, 0 1 மல்டிப்ளை பண்ணால் 0. அதே மாதிரி இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் 4, இந்த -1 மல்டிப்ளை பண்ணால் +1, இந்த 0 1 மல்டிப்ளை பண்ணால் 0. அதே மாதிரி இந்த இடத்துக்கு என்ன பண்ணணும்னா இந்த -1 1 மல்டிப்ளை பண்ணால் -1, இந்த 4 2 மல்டிப்ளை பண்ணால் 8, இந்த 2 இந்த 1 மல்டிப்ளை பண்ணால் 2. அதே மாதிரி இந்த இடத்துக்கு என்ன பண்ணணும்னா இந்த -1 2 மல்டிப்ளை பண்ணால் -2, இந்த 4 -1 மல்டிப்ளை பண்ணால் -4, இந்த 2 1 மல்டிப்ளை பண்ணால் 2. ஸோ இப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இந்த 2க்கு இந்த 2 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் 0. 4 + 1 5, 8 2 கூட்டினா 10, 10ல் 1 போச்சுன்னா 9. அதே மாதிரி இந்த -2க்கு இந்த +2 கேன்சல் ஆகிடும், மிச்சம் -4 மட்டும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது. அதாவது ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸோட வேல்யூவும்
பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸோட வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. ஹென்ஸ் ப்ரூவ்ட்.